வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. குரு பகவான் வருகின்ற சித்திரை 18 புதன்கிழமை மாலை 5:01 மணிக்கு, அதாவது 1/5/2024 அன்று மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். அவர் அங்கு மே 13, 2025 வரை தங்கியிருப்பார். குரு பகவான் முழு சுபர் ஆவார். அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நற்பலன்களை தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் அவர் இருந்த இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுவார். அந்த இடங்கள் சுபிட்சமாகி நற்பலன்களை மேலும் மேலும் பெற்று தருவார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்பாக உங்கள் குணாதிசயங்கள் பற்றி பார்க்கலாம். நீங்கள் சிக்கனமானவர், வார்த்தைகளை அளந்து பேசுபவர்கள், அமைதியானவர்கள், பழமைகளை தள்ளிவிடுபவர்கள், செய்தி தொடர்பில் வல்லவர்கள், நுண்கலை, நடனம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள், மற்றவர்களை மதிப்பவர்கள், நல்ல புத்தி கூர்மையும் கடின உழைப்பும் உடையவர்கள், பிடிவாத குணமும் முரட்டுத்தனமும் உள்ளவர்கள், ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேறிவிடுவீர்கள். நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம். பொருளை சேர்ப்பதிலும் அதை செலவு செய்வதிலும் மிகவும் கவனமாக இருப்பவர்கள். துணையுடன் மிகவும் அன்பாக பழகுவார்கள். அவர் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். உற்றார் உறவினர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக இருந்தாலும் செயலில் துடிப்பு காட்ட மாட்டீர்கள். அனுசம் பொதுவாக எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள், ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், சுகபோகிகள், பசி பொறுக்க மாட்டார்கள், புகழ் உடையவர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சுடு சொற்களை வாரி வீசுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் பழகுவதற்கு இனிமையானவர்கள். நண்பர்களிடம் நல்ல நட்பு பாராட்டுவார்கள், உண்மையை பேசுவார்கள். மற்றவர்களும் அவர்களுடன் உண்மையை பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். பார்வையாக 11ஆம் இடமான லாப சுபஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும், ராசிக்கு 3ஆம் இடமான தைரியம், வீரியம், காரியஸ்தானம், இளைய சகோதரம் ஆகிய பாவங்களையும் பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இது குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டுமே. அரசு காரியங்கள் மூலமாக நன்மை அடைவீர்கள். உயர் ரக வாகனங்கள் வாங்குவீர்கள். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். அதிகமான பணம் சேர்க்க முடியும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். குழந்தை பேரு உண்டாகும். ஆடை ஆபரணம் சேரும். சுவையான உணவு கிடைக்கும். புத்திசாலித்தனத்தால் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சந்தோஷமும் தனமும் நாளுக்கு நாள் கூடும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். பொருளீட்டல், தகப்பன் வழி சொத்து, முத்து ஆபரணங்கள் இவைகளில் பிரியம் ஏற்பட்டு அவையும் கிடைக்கும். புத்தி கூர்மை அதிகமாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். எதையும் சுலபமாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். ஆயுள் அதிகரிக்கும். சந்தோஷம் நிலைத்திருக்கும். கௌரவம் கூடும். கௌரவமான பதவி கிடைக்கும். சுயமரியாதை, கர்வம் கூடும். அமைதியும் சாந்தமும் உண்டாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பதால் இளைய சகோதர உறவு நன்றாக இருக்கும். காது கால்களில் உபாதைகள் அகலும். தைரியம் வீரம் அதிகரிக்கும். கனவுகள் மகிழ்ச்சி தரும். மனக்குழப்பங்கள் அகன்று தெளிவு பிறக்கும். கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவற்றில் கவனம் செல்லும். சிறு பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும். நட்சத்திர பலன்கள் விசாகம் 4ஆம் பாதம். இந்த குரு பயிற்சியால் வாழ்வு வளம் பெறும். துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபமடைவீர்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். தொழில், உத்தியோகம், விவசாயம் போன்றவற்றில் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அனுசம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி
இடையேயான கருத்து வேறுபாடு அகலும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் துறையினருக்கு லாபம் உண்டாகும். விற்பனை அதிகரிக்கும். வேலை செய்பவர்கள் மேலிடத்து ஆதரவை பெறுவார்கள். அதில் முழு பயனும் உங்களுக்கு சேர்ந்து விடாமல் இருக்க மற்றவர்களின் குறுக்கீடுகள் இருக்கும். கடினமான வேலையையும் எளிதில் முடிப்பீர்கள். பயணங்கள் நன்மைகளை தரும். உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகாரமான பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய நற்பலன்களை அடையவிருக்கிறீர்கள். பெரியதாக எதையாவது செய்ய நினைப்பவர்கள் தாங்கள் ஜாதகம் தசாபுத்தியை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. காற்றுள்ள போதே தொற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய முனைப்பு உழைப்பு இவற்றால் மட்டுமே பயன்பெற முடியும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மென்மேலும் வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.